கொஞ்சம் வலுவா இருக்கோ, அதனாலதான் இவங்கெல்லாம். நான் கேட்கிறேன், இருவர் தமிழர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள், ஏன் அவர்கள் களத்தில் இல்லை? வேட்பாளராகத்தான் எப்பொழுதும் இருந்தார். சில காலங்களில் ஆளுநராக அவருக்கு வேடம் போடப்பட்டது. வாரிசு அரசியல், ஊழல் குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணிக்கு எதிராக முன்வைக்கிறாங்க. மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை, ஆனால் மோடியின் அமைச்சர்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கு. இந்த தேர்தலில் எலக்டோரல் பாண்டோ பிஎம் கேர் ஃபண்ட்ஸையோ அப்படி ஒரு பேசுபொருளாக இந்தியா கூட்டணியினால மாற்ற முயன்றிருக்குதுன்னு பாக்குறீங்களா? இந்த தேர்தல் பத்திரங்களை வைத்து மட்டுமே 100 வழக்குகளை போட முடியும். குற்றவாளி என்று நிரூபிக்கும் வரை நிரபராதி என்பதை மறந்துடுறீங்க நீங்க. வணக்கம் நண்பர்களே. களம் 18 நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அரசினுடைய முன்னாள் நிதித்துறை அமைச்சருமான திருமிகு ப. சிதம்பரம் சார். வணக்கம். மோடியின் வாக்குறுதி அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சி பரப்புரையில ஒரு பிரதானமாக வைக்கிறாங்க. அதற்கான எதிர்வியூகம் அல்லது இந்தியா கூட்டணியினுடைய பிரதான முழக்கம் அப்படின்னு எதை நீங்க குறிப்பிடுவீங்க? என்ன வாக்குறுதிகளை திரு நரேந்திர மோடி அவர்கள் தருகிறார்கள்? பழைய வாக்குறுதிகளை எல்லாம் மக்கள் மறந்து விட்டார்கள். மக்கள் ஏமாளிகள் என்று நினைத்து புதிய வாக்குறுதிகளை தருகிறார்களா? பட்டியல் போட்டு சொல்கிறேன். முதல் வாக்குறுதி, உலகத்தில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியனுடைய வங்கி கணக்கிலேயும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொன்ன வாக்குறுதி. 2 கோடி வேலை வாய்ப்புகளை ஒவ்வொரு ஆண்டும் உருவாக்குகிறேன் என்ற வாக்குறுதி. பெட்ரோல் விலை 40 ரூபாய், டீசல் விலை 35 ரூபாய் என்ற சொன்ன வாக்குறுதி. எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டார்களா? தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டிட்டு இந்த எய்ம்ஸை விரைவிலே கட்டி முடித்து நான் திறக்க வருவேன் சொன்னாரே, இப்போ ஒரு செங்கல் தானே இருக்கு. மோடி அவர்களுடைய வாக்குறுதிகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறவே நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு அரசனுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் உள்ள சமுதாய பொருளாதார வேலை இல்லாமை உட்பட பிரச்சனைகளுக்கு அரசு தீர்வு காண முடியாதுங்கிறார். நான் இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டிருக்கேன், தலைமை பொருளாதார ஆலோசகர் அரசுக்கு வேலை இல்லாமை பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி கிடையாது, இயலாது என்று சொன்னார். எதற்காக நாற்காலியில் உட்கார்ந்துருக்கீங்க? நாற்காலியை காலி பண்ணுங்க. வேலையின்மைதான் மிகப்பெரிய பிரச்சனை. பணவீக்கம் 2வது பெரிய பிரச்சனை. வேலை இல்லாமை பணவீக்கத்தை தீர்க்க முடியாத அரசு என்ன கேரண்டி தருகிறது? என்ன வாக்குறுதி தருகிறது? மக்கள் சிரிப்பார்கள். தமிழ்நாடு பற்றி குறிப்பிட்டீங்க. அதுல சமீபத்தில் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு எங்களுடைய திட்டங்களுக்கு தங்கள் பெயரை வைத்துக் கொள்கிறார்கள் அல்லது திட்டங்களை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு விமர்சனத்தை, குற்றச்சாட்டை மத்திய அரசு வைக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? தங்கள் பெயர்னா என்ன? அவருக்கு சொந்தமான திட்டமா? இந்தியாவுடைய திட்டம் தானே, இந்திய நாட்டினுடைய திட்டம் தானே. இந்திய நாட்டில் தமிழ்நாடு ஒரு அங்கம், ஒரு மாநிலம். ஆக அவர்கள் பெயரோடு ஒரு அடைமொழி, ஒரு முன் எழுத்து அல்லது பின் எழுத்து அல்லது முன் சொல் பின் சொல்லை சேர்ப்பதில் என்ன தப்பு? இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள். திட்டம் நிறைவேறுகிறதான்னு பார்க்கணும். திட்டத்துக்கு என்ன பெயர் வைத்தோம் தான் என்ன பண்றது? எங்களுடைய மக்களுக்கு புரிகிற மொழியில எங்களுடைய மக்களுக்கு மாநில அரசுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் ஒரு சொல்லை முன்னோ பின்னோ சேர்த்தால் என்ன தப்பு? 2வது, எந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றவில்லையா? மதிய உணவு திட்டத்தை, பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு திட்டத்தை நிறைவேற்றவில்லையா? எந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை? பொத்தாம் பொதுவாக எங்கள் திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்பது
தேவையில்லாத அபத்தமான குற்றச்சாட்டு. எந்த திட்டங்களை எப்படி நிறைவேற்றவில்லைன்னு சொல்லுங்க, பதில் சொல்கிறோம். தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி பிரதமர் வரக்கூடியதை பார்க்குறோம் தேர்தல் நேரத்தில். இன்னொரு அம்சம் சொல்றாரு, தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்களுக்கான ஏற்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறது பிரதமர் மோடியினுடைய கணிப்பா இருக்கு. இந்த தேர்தலுக்கு வரும்போது சொல்றாரு, தமிழ் மீதான தனக்கான ஆர்வத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறோம், தமிழ் மொழி மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை நேசத்தை அது மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துறோன்றாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் காலத்தில் இதெல்லாம் எப்படி எதிரொலிக்கும்? இந்த பாருங்க, அவருக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாத ஒருவர் தமிழ் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாது என்பது உலகத்துக்கே தெரியும். நீங்க தமிழ் மீது அன்பு வைப்பதை காட்டிலும் இந்திய திணிக்காதீர்கள், இந்திய திணிக்காதீர்கள். நேற்று எனக்கு ஒருத்தர் கமர்ஷியல் முயற்சியில் அவர் ஃபோன் பண்றாரு, நான் இந்த திட்டங்களை வைத்திருக்கிறேன், எங்கள் நிறுவனம் பெயர் இது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இங்கிலீஷில் ஆரம்பிக்கிறார், ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கிறார். மே ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சிதம்பரம், ஐ எம் சோ அண்ட் சோங்கிறார். திடீர்னு இந்திக்கு போறாரு. நான் கேட்குறேன், எந்த மொழியில் பேசுறீங்க? ஆங்கிலத்தில் கேட்குறேன். அப்புறம் எனக்கு குறும்பு, தமிழ்ல கேட்டேன், எந்த மொழியிலே பேசுகிறீர்கள்னு கேட்டேன். தமிழில் கேட்டேன். அவர் இந்தியில் பேசுறாரு, நான் தமிழில் பேசுறேன். உடனே அவர் ஆங்கிலத்தில் சொல்றாரு, ஐ கேன் ஒன்லி ஸ்பீக் இன் ஹிந்தி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாரு. நான் அப்படின்னா இந்தி தெரிந்த மக்களுக்கு மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன். எதுக்காக சொல்றேன்னா, எந்த துறையிலையும் இந்தியை திணிக்கிறார்கள். விமான நிலையத்தில் டிக்கெட் கவுண்டர்ல இந்தி தான் பேசுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு தொலைபேசியில் பேசினா இந்தியில தான் பேசுறாங்க. வங்கிகள் நமக்கு தொலைபேசியில் அழைத்தால் இந்தி தான் பேசுறாங்க. எந்த அலுவலகத்துக்கு சென்றாலும் இந்தியை பேசுகிறார்கள். இந்தி பேசும் மக்கள் மட்டுமே டெல்லியில் இல்லையே, இந்தி பேசும் மக்கள் மட்டுமே மும்பையில் கல்கத்தாவில் இல்லையே. அங்க எல்லா அரசு ஊழியர்களும் இருமொழி பேச வேண்டும், இருமொழி பயிற்சி இருக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆனால் அந்த விதியை மீறி இந்தியை திணிக்கிறார்கள் என்பது எங்கள் குற்றச்சாட்டு. நீங்கள் தமிழ் மீது அன்பு வைத்ததற்கு உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறோம். தயவு செய்து இந்தியை திணிக்காதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இந்தி திணிப்பு, தமிழ் மொழி சார்ந்த விஷயங்கள் விவாதங்கள் வரும்போதெல்லாம், இந்தி திவாஸ் தினத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தபோது ப. சிதம்பரம் அவர்களும் இதே நிலைப்பாட்டில் தானே எடுத்தாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன சார்? இந்த பாருங்க, பழைய பல்லவியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஊடகங்கள் பழைய பல்லவியை பேசுவது தான் எனக்கு வியப்பை தருகிறது. அன்றே நான் சொல்லிவிட்டேன், அந்த கமிட்டியில நான் உறுப்பினரே கிடையாது. நான் உள்துறை அமைச்சர்ங்கிற முறையில் அந்த அமைச்சகத்தினுடைய தலைவர், அவ்வளவுதான். அந்த கமிட்டி ஹிந்தி மொழியை பரப்பும் கமிட்டி. அதற்கு இந்தி மொழி தெரிந்தவர்கள் தான் அந்த உறுப்பினர்கள். துணை அமைச்சர் தான் அதனுடைய தலைவர். அவர்கள் ஹிந்தியிலேயே விவாதிப்பார்கள், ஹிந்தியிலேயே அறிக்கையை தருவார்கள். அந்த அறிக்கையை ஜனாதிபதியிடம் தந்த நேரத்தில் தான் நான் போனேன். அந்த அறிக்கையில என்ன இருக்குன்னு எனக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகுதான் தெரியும். அந்த அறிக்கையை நாங்கள் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, அது மறந்துடாதீங்க. அந்த அரசுல இந்தியை எப்படி பரப்புவது என்று இந்தி பேசும் மக்கள் மட்டுமே உறுப்பினர்களாக கொண்ட ஒரு அரசு கமிட்டி பரிந்துரை செய்தது. அந்த பரிந்துரையை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கும் பொழுது உள்துறை அமைச்சர் என்ற முறையிலே நான் போக வேண்டும். அது மரியாதை, அதுதான் விதி. அந்த அறிக்கையை அவரிடம் தந்துவிட்டு நான் சொன்னேன், இந்த கமிட்டியுடைய கலந்துரையாடலில் நான் கலந்து கொள்ளவில்லை, விவாதத்தில் கலந்து கொள்ளவில்லை. இந்த அறிக்கையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, துணை அமைச்சரை கேளுங்க. இந்த அறிக்கையை தர வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது, தந்துவிட்டேன். அரசுக்கு வந்த பிறகு அந்த அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அறிக்கையை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்தோம், அவ்வளவுதான். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 2Gயை ஒரு பேசுபொருளாக மாற்றினாங்க. பெரிய அளவுக்கு அது முக்கிய பிரச்சனையா இல்ல, பிரதான பிரச்சனையா பரப்புரையில் இருந்தது. இந்த தேர்தலில் எலக்டோரல் பாண்டோ PM கேர் ஃபண்ட்ஸையோ அப்படி ஒரு பேசுபொருளாக இந்தியா கூட்டணியினால் மாற்ற முயன்றிருக்கிறதுன்னு பார்க்குறீங்களா? காங்கிரஸ் அதை முன்னெடுத்திருக்கிறதுன்னு பார்க்குறீங்களா? இந்த பிரச்சனைகள் பேசுபொருளாக மாறி இருக்கிறதா?
பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இதுல மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடியில ஊழல் நடந்திருக்கிறது. எந்த நிறுவனங்கள் எந்த மனிதர்கள் மீது அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, இப்ப அது கூட எல்லாருக்கும் பழகி போச்சு. இடி, சிபிஐன்னு, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இடி, சிபிஐ, ஐடி, மூன்று அமைப்புகளும் எங்க சோதனை செய்கிறார்களோ, எங்கே கைது செய்கிறார்களோ அவர்கள் பத்திரங்களை வாங்கியிருக்கிறார்கள். அந்த பத்திரங்கள் வாங்கிய தேதி, அவர்கள் கைது செய்த தேதி அல்லது சோதனை செய்த தேதி, அந்த பத்திரங்களை வாங்கிய தேதி, அந்த பத்திரங்களை நன்கொடையாக கொடுத்த தேதியெல்லாம் ஊடகங்களில் வந்துருச்சு. சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் இதற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. 2 புள்ளியையும் இணைத்து ஒரு நேர்கோடு போட்டுடலாம். எல்லா பத்திரிகைகளையும் வந்துருச்சு. அது மக்களுக்கு புரியாதா? மக்களுக்கு புரிந்தது என்னன்னா, தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நீங்கள் நன்கொடை பாரதிய ஜனதா கட்சிக்கு தந்தால் உங்கள் மீது இருக்கிற வழக்குகள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடும். அது எல்லாருக்கும் தெரியுதே. அது பேசும் பொருள். சந்தையில பேசுறாங்க, மார்க்கெட்ல பேசுறாங்க, 4 பேர் கூடுற இடத்துல பேசுறாங்க. அதே மாதிரி பிஎம் கேர்ஸ் யார் கொடுத்தார்கள்? ஏன் இந்த பட்டியலை வெளியிட மாட்டேங்கிறீங்க? அது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சொந்த நிதி அல்லவே, அது அரசனுடைய நிதி. அதை ஏன் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தலைமை கணக்காயர் ஏன் ஆடிட் செய்ய மாட்டேங்கிறாரு? யார் கொடுத்தாங்க, எப்படி செலவழிச்சாங்க, ஏன் அந்த கணக்குகளை எல்லாம் நீங்க வெளிப்படையாக தெரிவிக்கல? தேர்தல் பத்திரங்களை விவரங்களை எப்படி வெளிப்படையாக தெரிவிக்கவில்லையோ, உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு அது வெளிவந்ததோ, அதை போல ஒரு நாள் ஒரு காலத்தில் இந்த பிஎம் கேர்ஸ் அதனுடைய விவரங்களும் வெளிவரும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் நிச்சயமாக வெளிவரும். எலக்டோரல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாஜக தொடர்ச்சியாக சொல்லுது அது ஒரு லீகல் மணியாக மாற்றணும், தேர்தல் அரசியலில் கட்சிகள் இல்லீகலாக வாங்குறத லீகலாக மாற்றணுன்றாங்க. இன்னொன்று, நாங்கள் மட்டுமே பெறலையே, காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கு, டிஎம்சி, டிஎம்கேன்னு ஆட்சி பொறுப்பில் இருக்கவங்கலாம் வாங்கியிருக்கிறாங்க, அப்போ எங்களை மட்டும் இதில் குற்றம் சாட்டுவது சரியாங்கிற கேள்வி வைக்கிறாங்க. காங்கிரஸ் சார்பில் பதில் சொல்றேன். மத்தியில் 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. மத்திய காங்கிரஸ் கணக்குக்கு தேர்தல் பத்திரங்கள் வந்திருக்கின்றன என்பதை நான் மறுக்கவில்லை. வேற வழி என்ன? எல்லா வாசலையும் அடைத்து விட்டு ஒரு வாசலை மட்டும் திறந்து வைத்தார்கள். தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை தர வேண்டும். ஒரு வாசல் தான் திறந்திருக்கு. அப்ப இந்த ஒரு வாசல் திறந்திருக்குன்னா எங்களுக்கு நன்கொடை தருபவர்கள் அந்த வாசலைத்தான் பயன்படுத்தணும். அந்த வாசலில் நுழையாதேன்னு சொன்னா நாங்க ஓட்டாண்டியா தான் நிக்கணும். ஓட்டாண்டியாக காங்கிரஸ் கட்சி இருந்தா தேர்தலை எப்படி சந்திப்பது? நாங்கள் பிரதிபலன் ஏதாவது செய்திருக்கிறோம் கேளுங்க. அவர்கள் எங்களுக்கு நன்கொடை தந்தவர்களுக்கு நாங்கள் பிரதிபலன் செய்யக்கூடிய நிலையிலும் இல்லை, பிரதிபலனும் செய்யவில்லை. நாங்களா இடிய ஏவி சோதனை செய்தோம்? நாங்களா சிபிஐ ஏவி கைது செய்தோம்? நாங்களா வருமானத்துறையை ஏவி அங்க இத்தனை 1000 கோடி ரூபாய் நீ வருமான வரி கட்ட வேண்டும் என்று உத்தரவு போட்டோம்? எங்களால் பிரதிபலன் செய்ய முடியாத நிலையில, ஒரே வாசல் கதவு தான் திறந்திருக்குங்கிற நிலையில எங்கள் கட்சியும் நாங்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த வாசலை தான் பயன்படுத்தணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலை அல்ல, அது அல்ல. பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளில் பல சலுகைகளை, பல கான்ட்ராக்டுகளை, பல லைசன்ஸுகளை, பல உரிமங்களை, பல அனுமதிகளை தந்திருக்கிறது. அது வெளிப்படையா தெரியுது. இப்ப நீங்க அவங்களுக்கு சோதனை நடந்த நாள் அல்லது கைது செய்த நாள், பத்திரங்கள் வாங்கிய நாள், பத்திரங்களை நன்கொடையாக கொடுத்த நாள், அவர்களுக்கு உரிமம், அனுமதி, கான்ட்ராக்ட் கிடைத்த நாள், ஒரு நேர்கோட்டில் வருது. ஐயா, நேர்கோட்டில் வருது. ஒன்னும் வளைஞ்சு வளைஞ்சு வரல, நேர்கோட்டில் வருதே. உச்சநீதிமன்றமும் அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர்னு பிரதமர் மோடியை பிஜேபி முன்னிறுத்தும் போது அப்படி ஒரு வேட்பாளரை முன்னிறுத்த முடியாமல் இந்தியா கூட்டணி இருப்பதுங்கிறது ஒரு பின்னடைவுன்னு பாக்குறீங்களா? இது பாருங்க, பல தேர்தல்களில் பிரதமர் வேட்பாளரை
ஒரு அணியோ மாற்று அணியோ நிறுத்தவில்லை. உதாரணமாக திரு வாஜ்பாய் அவர்களை வேட்பாளராக முன்னிறுத்தினார்கள். அவர் தோல்வியடைந்தார் 2004. அதற்கப்புறம் அத்வானி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினார்கள். அவர் தோல்வியடைந்தார் 2009. திரு தேவகவுடா அவர்களை வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தவில்லை, அவர் பிரதமரானார். விபி சிங்கை ஜனதா கட்சிகள் வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தவில்லை, அவர் வென்று ஆட்சி அமைத்தார். ஆக பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தினால்தான் வெற்றி பெறும். பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாவிட்டால் தோல்வி அடையுவதெல்லாம் ஏட்டுச் சுரக்காய், கவைக்கு உதவாது. இந்தியா கூட்டணி எங்க நிலையை மக்கள் மத்தியில சொல்றேங்க, நாங்க எங்க நிலையை மக்கள் மத்தியிலே தெளிவாக சொல்லிவிட்டோம். இது மகா கூட்டணி. இந்தியா கூட்டணி என்பது பல கட்சிகளை கொண்ட கூட்டணி. இந்த நேரத்தில் யார் பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்த இயலாது. தேர்தல் முடிந்த பிறகு, பெரும்பான்மை கிடைத்த பிறகு நாங்கள் கூடி ஒரே நாளிலே பிரதமர் வேட்பாளரை அறிவிப்போம் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டோம். அதை மக்கள் கேட்கலையே. நான் மக்கள் மத்தியில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். யாரும் உங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கலையே. இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்காகத்தான் சர்ச்சை நடைபெறுகிறது. ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் வெற்றி பெறுவார்கள் என்றுதான் சர்ச்சை நடக்கிறதே ஒழிய பிரதமர் வேட்பாளர் இல்ல, ஆகவே உங்க கூட்டத்துக்கு வரமாட்டோம், உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு யாரும் சொல்லலையே. இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் விரும்பிய அளவுக்கு உருவாக்கி இருக்கிறதா அல்லது இன்னும் போதாமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிதிஷ்குமார் அவர்கள் விலகி இருக்கிறார், மம்தாவோடு ஒரு உடன்பாடு எட்டப்படவில்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் விரும்பிய அளவுக்கு அல்லது எதிர்க்கட்சிகள் விரும்பிய அளவுக்கு அந்த கூட்டணி வலுவாக உருவாகி இருக்கிறதுன்னு பாக்குறீங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் போதாமை இருக்குன்னு பாக்குறீங்களா? நாங்கள் விரும்பிய அளவுக்கு, அதோடு முடிந்த அளவுக்கு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். நிதிஷ்குமார் அவர்கள் விலகிவிட்டார்னு ரொம்ப மென்மையா சொல்றீங்களே. நிதிஷ்குமார் அவர்கள் பல்டி அடித்தார்னு சொல்லுங்க. 5 முறை பல்டி அடிச்சிருக்கிறார். அவர் ஒலிம்பிக் பந்தயத்தில் ஜிம்னாஸ்டிக்ஸ் டீம்ல அவர் உறுப்பினராக இருக்கணும். நிச்சயமாக தங்க பதக்கம் வெல்லுவார். மேற்கு வங்காளத்தில் என்ன நெருக்கடியோ அந்த அம்மையாருக்கு கூட்டணி அமையல, அது சரிவுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் மற்ற மாநிலங்களில் கூட்டணி அமைந்திருக்கிறத, மகாராஷ்டிரால, டெல்லியில, பீகார்ல, ஜார்க்கண்ட்ல, கர்நாடகத்தில், தெலுங்கானாவில், தமிழ்நாட்டில் கூட்டணி அமைந்திருக்கிறத. கூட்டணி அமைந்த இடங்களை பாருங்க. சில இடங்கள்ல வேற கூட்டணி கட்சிகள் கிடையாது. காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நேரடியான போட்டி. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் இவையெல்லாம் நேரடியான போட்டி. அங்க கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நேரடியாக மோதுகின்றன. நேரடி போட்டியில காங்கிரஸ் எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணியுடைய வெற்றியாகவும் அல்லது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பாகவும் பார்க்கப்படுது. 200 தொகுதிகள் கிட்டத்தட்ட நேரடி போட்டி இருக்கும் அப்படின்னா இந்த முறை காங்கிரஸ் அதுல ஓரளவு வெற்றியை பெறுவதற்கான வியூகங்கள் இருக்கிறதா? ஏன்னா அதுதான் பின்னடைவை உண்டாக்குது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. காங்கிரஸ் நேரடி மோதல்ல தோல்வியடைய நேரத்தில் கூட்டணி தோல்வியா அது மாறுதுன்றாங்க. இந்தி பேசும் மாநிலங்கள் அல்லது இந்தி தெரிந்த மாநிலங்களில் தான் நேரடி போட்டி. அந்த நேரடி போட்டி என்னுடைய கணக்குப்படி 173 இடங்களிலே தான் நேரடி போட்டி. கூட்டணி பலம் இல்லாமல் 173 இடங்கள் ஏறத்தாழ. அந்த 173 இடங்களில் எங்களுக்கு கடந்த தேர்தலிலே கிடைத்ததை விட கூடத்தான் கிடைக்கும். காரணம் சொல்றேன். குஜராத்தில் போன தடவை 0, ராஜஸ்தான்ல 0, மத்திய பிரதேஷ்ல 1. ஆக அங்க கூடத்தானே கிடைக்கும், 0க்கு கீழே போக முடியாதுல்ல. ஆக இந்த மாநிலங்களில் எங்களுக்கு கூடத்தான் கிடைக்கும் ஒழிய குறைவதற்கு வாய்ப்பில்லை. எவ்வளவு கூட கிடைக்கிறதோ அவ்வளவு லாபம் என்று நான் சொல்வேன். இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது.
இப்படி ஒரு கூட்டணி உருவாகும்னு எதிர்பார்த்தீங்களா? நாங்க இங்க வலுவா வளர்ந்திருக்கிறோம், எங்கள் தலைமையில கூட்டணி வந்திருக்கிறது, போட்டி எங்களுக்கும் திமுகவுக்குங்கிற மாதிரி ஒரு பரப்புரை இங்க அவங்க முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? இந்திய கிரிக்கெட்டில் டெஸ்ட் டீம்னு ஒன்று இருக்கு, அப்புறம் இந்தியா ஏ டீம்னு ஒன்று இருக்கு, இந்தியா பி டீம்னு ஒன்று இருக்கு, இந்தியா அண்டர் 21 ஒன்று இருக்கு. இதுல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி டெஸ்ட் டீம் அல்ல, இந்தியா ஏ டீமும் அல்ல. வருஷப்படுத்தி பார்த்தா இந்தியா எக்ஸ் டீமா இருக்கும், அல்லது இந்தியா ஒய் டீமா இருக்கும், அல்லது இந்தியா இசட் டீமா இருக்கும். எங்க தலைமையில கூட்டணி எந்த கட்சிகள் இருக்கு? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில இருப்பது ஒரு பொருட்டுள்ள கட்சியா? வேந்த எந்த கட்சி இருக்கு? தேமுதிக ஒரு கட்சி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதனுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார்கள். இன்னைக்கு எந்த நிலையில அந்த கட்சி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு இருக்கிறது ஒரு வலுவான கட்சி இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் அது சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி வலுவான கட்சி தானா? இல்லைன்னு சொல்லல. சில மாவட்டங்களில் அவர்கள் வலுவான கட்சி தான். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ராசி இருக்கு. அந்த கட்சி சேருகின்ற கூட்டணி தோற்கும் என்று ஒரு ராசி இருக்கே. ஓகே, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்ப களம் திமுக வெர்சஸ் அதிமுக கூட்டணின்னு தான் நீங்க பாக்குறீங்களா? முதலமைச்சரும் அப்படி சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவரும் பரப்புரை அப்படிதான் எடுத்துட்டு போறாங்க. உங்கள் பார்வை என்னவா இருக்கு? கணிப்பு என்னவா இருக்கு? அந்த பார்வையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுதான் என்னுடைய கருத்தும். ஓரிரண்டு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான சக்தியாக காட்சி அளிக்கலாம். நான் ரொம்ப தேர்ந்த சொல்லைத்தான் பயன்படுத்துகிறேன். காட்சி அளிக்கலாம், மே அப்பியர் டு பி. ஆனால் இந்த தேர்தல் களம் என்பது, போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான். பல பிரபலங்களை இன்னைக்கு களத்தில் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. குறிப்பா தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் எங்கே வலுவாக இருந்ததோ, அது திருநெல்வேலியா இருக்கலாம், அல்லது கன்னியாகுமரியா இருக்கலாம், அல்லது அந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாங்க வலுவடைந்திருக்கிறோம்ன்றாங்க. காங்கிரஸ் அங்கே பலவீனம் அடைந்ததனால் பிஜேபி வளர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களுடைய பெரிய நம்பிக்கை மேற்கு மாவட்டமும் தென் மாவட்டங்களுமா இருக்கு. தேர்தல் வரட்டும், கன்னியாகுமரியில திருநெல்வேலியில காங்கிரஸ் வேட்பாளர் தான். 2 இடத்திலையும் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டால் உங்க கேள்வியை நீங்க விலக்கிக் கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், நாங்க இவ்வளவு பலமா இருக்கிறோம், கன்னியாகுமரியில வளர்ந்துட்டோம், திருநெல்வேலியில வளர்ந்துட்டோம், கோயம்புத்தூர்ல வளர்ந்துட்டோம்னு சொல்றாங்களே, ஏன் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் 2 பேர் அமைச்சரவையில் இருக்காங்க? திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர். ஏன் 2 பேரும் போட்டியிடல? மற்ற அமைச்சர்கள் எல்லாம் போட்டியிடுறாங்க. குஜராத்தில், மத்திய பிரதேசில், ராஜஸ்தான்ல, உத்தரப்பிரதேசத்தில் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் போட்டியிடுறாங்க. தமிழ்நாட்டிலே வளர்ந்து விட்டதாக பெருமைப்பட்டுக் கொள்ளும் கட்சி ஏன் தன்னுடைய முக்கிய 2 அமைச்சர்களை, அந்த வரிசையை பார்த்தா முதல் 5 அமைச்சர்களிலே 2 தமிழர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள், ஏன் அவர்கள் களத்தில் இல்ல? ஏன் அவர்கள் களத்தில் வேட்பாளர்களாக நிக்கல? ஆளுநராக இருந்தவர் ரிசைன் பண்ணி தென் சென்னையில் நிற்கிறாங்க. சட்டமன்ற குழு தலைவர் திருநெல்வேலி வேட்பாளராக நிற்கிறாரு. பிரபலங்கள் பல பேரை வேறு கட்சியில் இருக்கவங்கலாம் இணைத்து போட்டிடுறாங்க. நாங்கள் வலுவாக இருக்கோம், அதனால தான் இவங்கெல்லாம் வர்றாங்க நேரில் களத்துக்கு அப்படிங்கிறாங்களே. ஆளுநர் நீங்க திருமதி தமிழிசையை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இல்லையா? ஆமா சார். அவர் ஆளுநராக இருந்து பதவி விலகி போட்டியில நிக்கல. அவர் தொடர்ந்து போட்டியிட்டு கொண்டிருக்கிறார். இடைக்காலத்தில் கொஞ்ச நாளைக்கு ஆளுநராக அவருக்கு வேஷம் போட்டாங்க, அவ்வளவுதான். அவர் ஆளுநர் பொறுப்பை எங்க செய்தாரு? தமிழ்நாட்டிலேயே, புதுச்சேரியிலேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார். எந்த தொகுதி கிடைக்கும், எந்த தொகுதியில போட்டியிடலாம் என்று
கடந்த 2 ஆண்டுகளாக இங்கேயே சுற்றி சுற்றி வருகிறார். எப்பவாவது தான் தெலுங்கானாவுக்கு போவார். புதுச்சேரியில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வந்தார். அவர் ஆளுநர் என்று அந்த ஆளுநர் பதவியிலிருந்து விலகி வேட்பாளராக நிற்கிறார் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக வேட்பாளராகத்தான் எப்பொழுதும் இருந்தார். சில காலங்களில் ஆளுநராக அவருக்கு வேடம் போடப்பட்டது. அவ்வளவு. நிறைவா 2 கேள்விகள் சார். ஒன்று, சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்குறுதிகள் ஏற்கனவே திரு கார்த்தி சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அது எவ்வளவு தூரம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க மண்ணினுடைய மக்கள்ங்கிறதுனால அந்த கேள்வி முன்வைக்கிறேன். இன்னொரு கேள்வி இருக்கிறது. பிரதமர் மோடி எதிர்ப்பு மட்டுமே இந்தியா கூட்டணிக்கு போதுமான நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கிறாங்க. வேற கொள்கையே கிடையாதா? இதுதான் ஒரு கொள்கையா இருக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. இந்த 2 கேள்விகளோடு நிறைவு செய்யறேன் சார். எஸ். இரண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றேன். பிரதமர் மோடியை எதிர்ப்பது எங்களுடைய முக்கிய நோக்கம் அல்ல. பிரதமர் மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் RSS இயக்கமும் பிரதிபலிக்கிற அந்த எண்ணங்களை, அந்த கொள்கையை, அந்த கோட்பாடை, அந்த கருத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்கள் மீண்டும் 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 விஷயங்களை சொல்றேன். ஒன்று, இந்திய அரசியல் சாசனம் கண்டிப்பாக திருத்தப்படும். இந்திய அரசியல் சாசனத்தை நாங்கள் 5 ஆண்டுகளிலே திருத்த மாட்டோம் என்று யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். இந்திய அரசியல் சாசனத்தை திருத்தும் எண்ணம் இல்லை என்றால் அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். சொல்ல மாட்டாங்க. இந்திய அரசியல் சாசனம் திருத்தப்படும். 2வது, இந்தியாவில் சிறுபான்மை சமுதாயம், தலித் சமுதாயத்துக்கு எதிராக சட்டங்கள், இன்னும் மோசமான சட்டங்கள், அவர்களை அடக்கக்கூடிய சட்டங்கள், அவர்களை ஒடுக்கக்கூடிய சட்டங்கள் நிறைவேற்றப்படும். உதாரணமாக பொது சிவில் சட்டம், குடியுரிமை திருத்தச் சட்டம், இவையெல்லாம் இன்னும் உக்கிரப்படுத்தப்படும். 3வது, மத்திய அரசினுடைய புலனாய்வு நிறுவனங்கள், ED, CBI, IT மற்ற நிறுவனங்கள் எல்லாம் முடுக்கிவிடப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் முடக்கப்படும். இந்த 3ஐ குறித்துக் கொள்ளுங்கள். திரு மோடி அவர்கள் வெற்றி பெற்றால், 3வது முறையாக ஆட்சி அமைத்தால் இவை நடக்கும். அதுக்குத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த கருத்துக்கு ஆதரவானவர்களை மட்டுமே உறுப்பினர்களாக சேர்த்து, அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்பவர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு 2000-3000 பக்கத்தில் ஒரு அறிக்கையை தந்து அதை அமல்படுத்த போறாங்க. ஆக நாங்க திரு மோடி என்ற நபரை எதிர்க்கவில்லை. திரு மோடி அவர்கள் பிரதிபலிக்கிற, அவர் உருவப்படுத்துகிற கருத்தை எதிர்க்கிறோம், அந்த கொள்கையை எதிர்க்கிறோம். இது ஒண்ணு. அடுத்த கேள்வி வாக்குறுதிகள். நீண்ட பட்டியல் போடலாம், நீண்ட பட்டியல் போடல. திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்த பிறகு இந்த 3 ஆண்டுகளாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு நிதி தரப்படுகிறது. 2 ஆண்டுகள் கொரோனாவால வெட்டிட்டாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சியில, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தியுடைய முயற்சியில இன்று வேட்பாளராக இருப்பவர், நாங்கள் முதல் சட்டசபை தேர்தல் முடிந்தவுடன் முதல் கூட்டத்திலே அறிவித்த திட்டங்கள், ஒன்று சட்டக்கல்லூரி. சட்டக்கல்லூரி சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறது. வேளாண் கல்லூரி சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறது. இது 2ம் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பெருமுயற்சியால், என்னுடைய துணையோடு பெருமுயற்சியால் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரே சந்திப்பில் 5 நிமிடத்தில் அனுமதி தந்தார். முதல் பட்ஜெட்டிலேயே அமைச்சர் திரு ரகுபதி அவர்களும் அமைச்சர் திரு பன்னீர்செல்வமும் அறிவித்தார்கள். இப்ப 2வது ஆண்டு படிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. 101 கோடி ரூபாய்க்கு சட்டக்கல்லூரி கட்டிடம் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 200 கோடி ரூபாய்க்கு வேளாண் கல்லூரி
5 கட்டடங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஆக்சிஜன் பற்றாக்குறையால் எத்தனை பேர் கொரோனா காலத்தில் இறந்து போனார்கள். ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. இப்ப நாடாளுமன்ற உறுப்பினருடைய தனி முயற்சியால் 1,20,00,000 ரூபாய்க்கு தேவகோட்டை மருத்துவமனையில் ஒரு ஆக்சிஜன் பிளான்ட்டை நிறுவி இருக்கிறோம். அந்த ஆக்சிஜன் பிளான்ட் எந்த காலத்திலேயும் எதிர்காலத்திலையும் சிவகங்கை தொகுதியிலே உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலே எவ்வளவு ஆக்சிஜன் தேவையோ அந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணக்கூடிய மிக திறன் வாய்ந்த ஒரு ஆக்சிஜன் பிளான்ட்டை நிறுவி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, எனக்கு வந்த 10 கோடி ரூபாய், 2 ஆண்டுகள் தான் ராஜ்யசபா, 10 கோடி ரூபாயில இன்று ஆலங்குடி தொகுதியிலே 1.25 கோடி ரூபாய்க்கு ஒரு தரம் உயர்த்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், திருமயம் தொகுதியிலே 2 கோடி ரூபாய்க்கு ஒரு நூலகம், காரைக்குடி தொகுதியில மருத்துவமனையில மார்ச்சுவரி கட்டிடம் 90 லட்சம், சிவகங்கை தொகுதியில கூடுதல் பள்ளிக்கூடங்கள், பள்ளி அறைகள் 75 லட்சம், திருப்பத்தூர் தொகுதியில சிங்கமுடியில டயாலிசிஸ் வசதியே கிடையாது. இந்த மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் சென்டர் 65 லட்சம், மானாமதுரை தொகுதியில் இளையாங்குடி சாலை கிராமத்தில் 1.25 கோடி ரூபாய்க்கு தரம் உயர்த்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம். இது மட்டுமல்ல, 40 அரசு மேல்நிலை பள்ளிகளில் மகாத்மா காந்தி நூலகம் என்று 40 நூலகங்களை, தரம் வாய்ந்த நூலகங்களை நீங்க பார்த்தீங்கன்னா வியப்படைவீங்க. 40 நூலகங்களை அமைத்திருக்கிறோம். இன்னும் 20 நூலகங்களை திருமயம் ஆலங்குடி தொகுதியில் அமைப்பதற்காக நான் உத்தரவு தந்திருக்கிறேன். என்னுடைய நிதியை சிறு சிறு காரியங்களுக்காக நான் பயன்படுத்தல. என்னுடைய தொகையை நிலைத்த நீடித்த திட்டங்கள், நான் மறைந்த பிறகும், நான் இந்த மண்ணை விட்டு மறைந்த பிறகும் நிலைத்து நிற்கக்கூடிய திட்டங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறேன். மக்களவை உறுப்பினர் பல கிராமங்களுக்கு செய்ய வேண்டியிருப்பதால் சிறு சிறு திட்டங்களை தந்திருக்கிறார். எதிர்த்தரப்புல வாரிசு அரசியல் ஊழல் குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணிக்கு எதிராக முன்வைக்கிறாங்க. இதற்கும் சேர்த்து உங்க நிறைவு பதில சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க பிரதானமா வைக்கிற 2 குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு கட்சிகள் மீது, வேட்பாளர்கள் மீது. இந்த பாருங்க, வாரிசு பட்டியல் அதிமுகலையும் இருக்கு, பாரதிய ஜனதா கட்சியில இருக்கு. நீங்க ஊடகங்கள் எல்லாம் படிக்கிறது இல்ல போல இருக்கு, பத்திரிகைகளை படிக்கிற பழக்கமே இல்ல போல இருக்கு. தொடர்ச்சியா பல்வேறு விவாதங்கள்ல பல கேள்விகள் எழுப்புறேன். உங்கள்கிட்ட பேசுறதுனால இந்த விளக்கத்தை உங்களிடம் பெற முயற்சிக்கிறேன். நேத்து முரசொலியை பாருங்க, 20 பேர் யாருடைய பிள்ளை யாருடைய மகள் நிக்கிறாங்கன்னு. நான் ஒரு நீள பட்டியலை போட முடியும். மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை, ஆனால் மோடியின் அமைச்சர்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கு, மோடியுடைய முதலமைச்சர்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கு. அவர்கள ஒருத்தர் நிக்கிறார்னா அதை மக்கள் ஏற்றுக்கொண்டால் தானே. நிக்கிறார்னா பறித்து கொள்ள முடியாது. மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு பிள்ளையோ மகளோ மகனோ வெற்றி பெற முடியும். அதனால ஒரு விரலை காங்கிரஸ் கட்சி பால் நீட்டும் போது 3 விரல் உங்களை குறிக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால இந்த வாரிசு அரசியல்லாம் எடுக்காது. எல்லா கட்சிகளிலையும் இப்ப நான் கேட்கிறேன், சிபிஎம் குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன் சிபிஎம்ல தான் இயல்பா சேர்வாரு, பிறகு மாறலாம். பாரதிய ஜனதா கட்சி குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ இயற்கையாக பாரதிய ஜனதா கட்சியில தான் சேருவாங்க. அதை போலத்தான் காங்கிரஸ் கட்சி குடும்பத்தில் பிறந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியில தான் இயற்கையாக சேர்வார்கள், பிற்காலத்தில் மாறலாம். இது ஒன்றும் அதிசயம் இல்லை, எல்லா நாடுகள்லையும் இருக்கு, எல்லா நாடுகள்லையும் இருக்கு. அது போட்டோம். அடுத்த கேள்வி ஊழல். ஊழல்னா எங்களுக்கு 1 மாதம் அதிகாரத்தை தாங்க, 1 மாதம் அதிகாரம் தாங்க. இந்த தேர்தல் பத்திரங்களை வைத்து மட்டுமே 100 வழக்குகளை போட முடியும். PM கேர்ஸ் வைத்து ஒரு 20-30 வழக்குகளை போட முடியும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்ததை வைத்து பல வழக்குகளை போட முடியும். அதிகாரத்தில் ஒரு கட்சி இருக்கு, அது வழக்குகளை போடுது.
அந்த வழக்கெல்லாம் உண்மையா? குற்றவாளி என்று நிரூபிக்கும் வரை நிரபராதி என்பதை மறந்துடுறீங்க நீங்க. இதே அதிகாரத்தை 30 நாள் எங்களுக்கு தாங்க, நான் செய்ய மாட்டேன். 30 நாள் எங்களுக்கு தாங்க, நாங்களும் ஒரு திறமையானவரை கண்டுபிடித்து அவர்கள் மீது 30 நாட்களில் 300 வழக்குகளை போட முடியும். வழக்குகள் போட்டதாலே அவர்கள் குற்றவாளிகள் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வழக்குகளை வைத்து குற்றவாளி என்று முடிவுக்கு வர்றது ரொம்ப அதிசயம். அப்படி பார்த்தா இந்தியாவில் பாலகங்காதர் திலக்கில் இருந்து வ.உ. சிதம்பரனார் வரை, மகாத்மா காந்தி வரை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரை எல்லாரும் குற்றவாளிகள் தான். எல்லாரும் குற்றவாளிகள். குற்றவாளி இல்லாதவரே இருக்க முடியாது இந்த நாட்டில். வழக்கின் தன்மையை பொறுத்தது. நன்றி சார். நீங்க இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் தான். வாக்காளர்களை சந்திக்கிறீங்க. ஜனநாயகத்தினுடைய அந்த இறுதி எஜமானர்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.